நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனமாற வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாங்க வார்த்தையை தியானிக்கலாம் என்று உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு தினந்தோறும் இந்த அனுதின தியானம் மூலமாக காலை 7 மணிக்கெல்லாம் சந்திக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் எழுந்து தேவ வார்த்தைக்காக ஆயத்தமாயிருக்கிறீர்கள். உங்களில் அநேகர் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தயவு செய்து அவ்வப்பொழுது நீங்கள் எந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சியை கண்டு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக நன்மையை பெறுகிறீர்கள் என்பதை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பிவையுங்கள். உங்களுடைய ஜெப பாரங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸுக்காக தேவனை துதித்து அவருக்குள் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஜெபித்து தியானிக்கலாம். அன்புள்ள பிதாவே, மற்றொரு நாளை எங்களுக்கு அருளியிருக்கிறீர். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அந்தந்த நாளிலே அந்த நாளுக்குரிய தினசரி வேலைகளை நாம் ஆரம்பிக்கிற போது, இம்மட்டும் கடந்த காலம் முழுவதும் என்னை காப்பாற்றி மற்றொரு நாளுக்கு முன்பாக, ஒரு புதிய நாளுக்கு முன்னதாக தம்முடைய மேலான திட்டத்திற்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து அவரை துதிக்க வேண்டும். கடந்த காலத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள், கஷ்டங்கள் இருந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், அபாயங்கள் ஏற்பட்டாலும், வியாதிகள் வந்தாலும், போராட்டங்களை எதிர்கொண்டாலும், சத்துருவின் கூட்டம் நமக்கு எதிராய் வந்தாலும், எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவித்து சகாயம் அருளிய ஆண்டவரை துதிப்பதென்பது ஆரம்பத்திலேயே, ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலேயும் துதித்து நம்முடைய தினசரி வேலைகளை ஆரம்பிப்பது நமக்கு நல்லது. இம்மட்டும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சாமுவேல், கவனிங்க, ஒரு கல்லை நிறுத்தி ஒரு பலிபீடத்தை கட்டியதை பார்க்கிறோம். இம்மட்டும் என்கிற போது இஸ்ரவேலர்களின் சரித்திரத்தை பார்க்கையில் அவர்களை எப்படியெல்லாம் தேவன் காப்பாற்றி போஷித்து அவர்களை பாதுகாத்து, அதே சமயத்தில் அவர்களை கண்டித்து எச்சரித்து திருத்திக் கொண்டு வந்தார் என்கிறதை கவனித்தால், இந்நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே, பரமகானானுடைய பிரயாணத்திலே இருக்கிற நாம் அவருடைய கண்டிப்புகளை சரி செய்தலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சமீபித்து அவருக்குள் நம்பிக்கை வைத்து அவர் அருளுகிற வெற்றியை பெற்றுக்கொண்டு அவரோடு தொடர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இங்கே 1வது சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கிற போது, அந்த 4வது அதிகாரத்திற்கு வருகிற போது, அங்கே உடன்படிக்கை பெட்டி சிறை பிடிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம், அதற்கு அடையாளமாயிருக்கிற அவருடைய பெட்டி, அது சிறைக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. அது ஒரு இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அது எங்கே என்றால், 2வது வசனத்திலே பார்க்கிற போது, கர்த்தருடைய பெட்டி கீரியாத் யாரீமிலே தங்கி இருந்தது. அது 20 வருஷம் அங்கே இருந்தது. கவனிங்க, கர்த்தருடைய பெட்டி அந்த 20 வருடங்கள் கீரியாத் ரீம் என்கிற அந்த பகுதியிலேயே இருந்து விட்டது. 20 வருட காலம் இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் தேவனுடைய சந்நிதியை இழந்து போனார்கள். தேவனுடைய பாதுகாவலை இழந்தார்கள். தேவனுடைய ஆதிக்கத்தை இழந்து போயிருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் தேவனுடைய சந்நிதியை இழந்து விட்டோம் என்று, அது அவங்களா இருந்தாலும் நம்மளா இருந்தாலும் யாரா இருந்தாலும், நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு பலியாகி விடுவோம். நமக்கு சத்துருக்கள் அதிகரித்து விடுவார்கள். அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்களாக ஆகி நம்மை சிரமப்படுத்துவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் பெலிஸ்தரின் கைகளிலே இஸ்ரவேலர்கள் அடிபட்டு கொண்டிருந்த போது, அவர்கள் அந்த பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கே சாமுவேலிடத்திலே வந்து, ஐயா, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். ஆமாங்க, நமக்கு வர ஜெப தேவைகள் எல்லாமே பாடுகளிலே இருக்கிறவர்கள், விதவிதமான பிரச்சனைகளிலே, சிரமங்களிலே, மனோரீதியான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள், இவைகளுக்காக அவர்கள் ஜெபித்தாலும் தங்களுக்காக தாங்களே ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத போது தேவதாசர்களின் ஜெபத்தை நாடுவார்கள். விசுவாசிகளின் ஜெபத்தை நாடுவார்கள்.
ஜெப உதவியை நாம் கேட்கிற போது நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ளாமல் இன்னொருவரிடத்தில் ஜெப உதவி கேட்க முடியாது. அதேபோல கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் நாம் இன்னொருவர் பட்சமாய் நின்று அவர்களுடைய பாடுகளை, அவர்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு அவர்கள் பட்சமாய் நாம் ஜெபிப்பது கடினம். சாமுவேல் ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஜெப வீரன், தேவனால் நியமிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தவன், தேவனுடைய சத்தத்தை கேட்பதை பழக்கமாக்கிக் கொண்டிருந்தவன், தேவனுடைய சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருந்தவன். அந்த ஜனம் அவனிடத்திலே எங்களுக்காக ஜெபி என்று சொன்னபோது சாமுவேலுடைய பதில் என்னவாக இருந்தது பார்க்கலாம். 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். நான் உங்கள் பட்சமாய் விண்ணப்பம் பண்ணுகிறேன், நீங்கள் எல்லோரும் ஒரு பிரத்யேகமான இடத்திலே வந்து கூடுங்கள், மிஸ்பாவுக்கு வாருங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள். நாட்களிலே நமக்காக ஆலயங்கள் இருக்கிறது. லைவிலும் கூட இப்படி ஒன்று கூடி நாம் ஜெபிக்கிற போது நாம் எல்லோரும் ஓரிடத்திலே இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே தேவனுடைய சந்நிதிக்குள் நான் இருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு முழங்கால் படியிடுகிறோமோ, தேவனிடத்தில் ஒருமனப்படுகிறோமோ, அப்பொழுது அங்கங்கே நாம் தேவனுடைய சந்நிதியை அனுபவிக்கின்றோம். அவர்கள் எல்லோரும் அப்படி அங்கே கூடி வந்தபோது அந்த மிஸ்பாவிலே கவனிங்க, சாமுவேல் ஜெபிக்கிறான். 6வது வசனத்திலே பார்க்கலாம். மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். ஜெபம் என்ற உடனே முதலாவது நாம் செய்ய வேண்டியது அறிக்கையிடுவதுதான். நம்ம இதெல்லாமோ கேட்கிறோம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஜெபத்துல தலைய வணங்கின உடனே ஆண்டவரிடத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோமே தவிர, நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து கொண்டு நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு தேவனை துக்கப்படுத்துகிற விஷயங்களை அறிக்கையிட்டால், அதை மறைக்காமல் ஒத்துக்கொள்ளுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னித்து நமக்கு அற்புதமான பதில் தருவதோடு ஆண்டவர் நம் பட்சமாய் நிற்பார். பெரிய வெற்றிகளை நாம் பார்க்க முடியும். கவனிங்க, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்களாம். உபவாசம் எதுக்காக இருக்கணும்னு சிலர் கேட்பாங்க. நம்மை நாமே ஒடுக்கிக் கொள்வதற்கு அடையாளமாக உபவாசம் இருக்கிறது. கொஞ்ச நேரமாவது சரீரத்தின் காரியங்களை, ஆகாரத்தின் விஷயங்கள் எல்லாம் மறந்து போய் தேவன் மீது நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு, சரீரத்தின் தேவைகளுக்கு அல்லாது ஆவிக்குரிய பிரகாரமான பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய உபவாச ஜெபம் உதவும். நாம் உபவாச ஜெபம் செய்கிற போது அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உத்வேகத்தை தரும். அதாவது இங்க ஒரு கத்தி மொன்னையாயிடுச்சுன்னா அதை தீட்டுவாங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கை, அதுபோல நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சில காரியங்களுக்கு பழக்கப்பட்டு ஒருவேளை மழுங்கி போயிருக்கலாம். உபவாச ஜெபத்தின் வேளையிலே நாம சுறுசுறுப்பா, இன்னும் நல்ல உத்வேகத்துக்கு ஆட்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இன்னும் அதிகமாக வேகமாக தேவனுக்காக வாழ்வதற்கு, தேவனுக்குரிய காரியங்களை சாதிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதற்காகத்தான் அவ்வப்பொழுது நாம் உபவாசம் இருந்து ஜெபிப்பது என்பது நிச்சயமாக நமக்கு நல்லது. இங்கே கவனிக்கிற போது இஸ்ரவேலர்கள் ஜெபிப்பதற்காக ஒரு இடத்திலே கூடுகிறார்கள். அப்பொழுது பெலிஸ்தீர் எல்லோரும் அவர்களுக்கு எதிராக வருகிறார்கள். ஆமாங்க, நாம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சத்துருவுக்கு இஷ்டமே இருக்காது. நம்மை ஜெபத்திலிருந்து தூரப்படுத்த வேண்டும், ஜெபிக்க விடாமல் செய்ய வேண்டும். கவனிச்சிருப்பீங்க, நீங்க எப்ப ஜெபிக்கலான்னு நினைக்கிறீங்களோ அப்போ புரியாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, ஏதாவது ஒரு வேலை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு விதத்துல இடையூறு வந்துகிட்டே இருக்குன்னு கவனிச்சீங்கன்னா, இதுக்கு மேல ஜெபம் என்கிற போது எந்த பயம் வந்தாலும் அல்லது எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் ஜெபம் செய்வதை மாத்திரம் விடவே கூடாது. அதைத்தான் செஞ்சாங்க அந்த இஸ்ரவேலர்கள். அங்க இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தார்கள். இதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஐயா ஐயா, எங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வருகிறார்கள் சத்துருக்கள், எங்களுக்காக ஜெபிப்பீரா, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவீரா, ஓயாமல் ஜெபியுங்கள், எங்களுக்கு பயமாயிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறோம், எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்வதற்கு இந்நாட்கள் எத்தனை பேர் வெட்கப்படுறாங்க. பரிசுத்த பவுல் அவ்வளவு பெரிய தேவதாசனாய் இருந்து எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அந்நாட்களில் விசுவாசிகளை வேண்டிக் கொண்டார்.
உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, எங்களுக்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும். தேவ ஊழியக்காரர்களின் ஜெபம் வல்லமையுடையதுதான். விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது தேவ ஊழியக்காரர்களுக்கு கூட ஆவிக்குரிய உற்சாகத்தை தருவதாக ஆதி திருச்சபையிலே அவர்கள் எல்லோரும் முழு இருதயத்தோடு ஜெபித்த போது பலமாக தேவ வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அங்கே அற்புத ஆச்சரிய காரியங்கள் நடந்தது. எல்லாவற்றையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஜெபத்தினுடைய தாக்கம் என்பது நம்முடைய பக்தி வாழ்க்கையை அது கூர்மைப்படுத்துகிறதா இருக்கிறது, ஷார்ப்பாக்கும். வெற்றியை காண்போம். சத்துருக்களுக்கு நாம் கத்தியால் ஈட்டியால் அல்லாமல் தேவ பாதத்தை பற்றிக்கொள்ளும் போது சத்துருக்கள் நம்மை விட்டு ஓடிப்போகிற விதத்திலே நம்முடைய ஜெபம் வல்லமையுடையதாக இருக்கும். கவனிங்க, அங்கே சாமுவேல் இஸ்ரவேலர்களுக்காக ஜெபிக்கிறான். இஸ்ரவேலர்களும் தங்கள் தவறை உணர்ந்து அறிக்கை செய்து பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். சத்துரு எழுந்து வந்து அவர்களுக்கு எதிராக அங்கே வந்து போராடி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானே தவிர, கவனிங்க, அங்கே என்ன ஆயிற்று? 10ஆம் வசனத்திலே சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஜெபம் செய்தபோது, பலிபீடத்தை கட்டின போது யுத்தத்திற்கு வந்த சத்துருக்கள் பலவான்கள் தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? அங்கே இடிகளை முழங்க பண்ணினார். கொஞ்சம் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இடி இடிக்கிற போது, மின்னல் மின்னுகிற போது நாம சில நேரங்களில் ரொம்ப பயந்துக்கும் இல்லையா? ஆனா சாதாரணமா அந்த இடியெல்லாம் நம்ம மேல விழாது. எங்கோ அங்க எங்கன்னு மின்னல் தாக்கிடுச்சுன்னு விஷயம் கேள்விப்படுறோம். டமடமா டமடமான்னு தடதடன்னு மின்னல் மின்னும் போது, இடி இடிக்கும் போது, பயங்கரமா அது இடிக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் கண்டினியூஸா இடிச்சுக்கிட்டு மின்னிக்கிட்டே இருந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்க? இங்க ஓடலாம் அங்க ஓடலாம் அங்க தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி, இங்க இருந்தா நம்ம மேல இடி விழுந்துடும், அங்க போனா மின்னல் நம்மளை தாக்கிடும் அப்படின்னு பயப்பட்டு கலக்கத்துக்கு ஆளாகி அவர்கள் படபடக்கிற வேளையிலே இஸ்ரவேலரின் கைகளிலே தோற்று போனார்கள். யுத்தத்திலே அந்த நாளிலே தோற்று போன பெலிஸ்தர்கள் ஓடி போனார்கள். பயந்து போய் அவர்கள் தோற்று போய் அங்கே அங்கும் இங்கும் ஓடுகையில் எல்லாமே கந்தர கோலமாக இருந்த சூழ்நிலையிலே சாமுவேல் சொல்லுகிறான், தேவனே, சத்தம் அடங்கிற்று, யுத்தத்திலிருந்து விடுதலை, சத்துருவின் கூட்டத்திலிருந்து விடுதலை. இவளுக்கெல்லாம் என்ன காரணம்? உபவாச ஜெபத்தோடு கூட பலிபீடத்தை கட்டுதல் என்றால் இப்ப பலிபீடம் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் ஜெபிப்பதான். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பலிபீடத்தை கட்டி நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள். நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஆராதியுங்கள். உங்கள் தவறுகளெல்லாம் அறிக்கையிடுங்கள். உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நன்றியோடு கூட முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதியுங்கள். உன் வீட்டை ஆட்கொண்டிருக்கிற இருளின் அந்தகார சக்திகள் எல்லாம் உடைந்து போகும். இந்நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டுகிறான் சாத்தான். எந்த விதத்திலே இந்த விசுவாசத்தை விழப்பண்ணுவது, எப்படி என்னுடைய விசுவாசத்தை கெடுப்பது, எவ்விதத்தில் இவர்களுக்குள் கலவரத்தை உண்டாக்குவது. ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய ஜெபத்தின் தாக்கத்தினாலே பிசாசானவன் கலங்கி போவான், பயப்பட்டு விடுவான். அதே நேரம் அவன் ஓடிப்போய் விடுவான். இம்மட்டும் எங்களை காத்த ஆண்டவரே, கடைசி வரை எங்களை காக்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிற போது நமக்கு அனுதினமும் அவருடைய சகாயம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒருவரை 13ஆவது வசனத்தை கூட வாசிக்கிறேன். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. இப்படி பெலிஸ்தர்கள் அதன் பிறகு அங்கே இராதபடிக்கு துரத்தப்பட்டவர்களானார்கள். மறுபடியும் இவர்கள் எல்லைகளுக்குள் கூட வரவில்லை. ஆண்டவர் விடுவித்தால் அதுதான் உண்மையான விடுதலை. ஒரு ஈய கூட நாம் இப்படி விரட்டினா திரும்ப வரும், இப்படின்னா திரும்ப அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்பேற்பட்ட விடுதலையை அருள்வார் என்றார். அசுத்த ஆவியே, இவனிலிருந்து புறப்பட்டு போ, நீ இவனுக்குள் நீ வரவே கூடாது. சாத்தானை அவர் துரத்தி விடுவார். மறுபடியும் ஒரு காலம் நம்மிடையே வராமல் அவர் அந்த பிசாசானவனை கட்டி விடுவார். எனவே உபவாச ஜெபம் என்பது எவ்வளவு விலையேற பெற்றது, உண்மையான ஜெபம் எவ்வளவு பலனை தருகிறது. நம்மை பாடுபடுத்துகிற சத்துருக்களை ஜெயிக்கிறதற்கு முழங்கால் படியில் நின்று செய்கிற ஜெபம் எவ்வளவு அவசியமானது என்பதை உணர்ந்து இதுவரைக்கும் நம்மை காத்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவருக்கு நான் நம்பிக்கையோடு இருக்கிறபடி, அவர் நம்மை காக்கிறபடி விசுவாசத்தோடு கூட தொடர வேண்டும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ராஜா. உபவாச ஜெபத்தினுடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபையருளுங்க. அநேக விதமான சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழுந்து வருகையில் பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட ஏமாற்றுகிற சாத்தானுடைய சதித்திட்டம் மற்றும் தந்திரங்களிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியா ஆண்டவரே பலிபீடங்களை கட்டி நறுங்குண்ட இருதயத்தோடு உடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் நீர் தருகிற ஜெயத்தினாலே சத்துருக்களின் சேனையை விரட்டி அடிப்பதற்கும் சகாயராக நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொடர கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரத்தையும் அவ்வப்பொழுது ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் தெரிவியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாமல் இருந்தால் தயவு செய்து இன்றே தவறாமல் அனுப்பி வையுங்கள். உங்கள் பிக்சரையும் அதிலே ஆட் செய்யுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரேயர் லிஸ்ட் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அநேக ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு பதிலளித்துக் கொண்டே இருக்கிறார். ஆச்சரியப்படும் விதத்தில் அவருடைய கிருபைக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறார். இதுவரைக்கும் நமக்கு சகாயம் செய்த தேவன் ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் நிலைத்திருக்கும்படி நமக்கு சகாயம் செய்வாராக. தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.